வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான டாபிக்கான கிராமர்ல ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான ரிவிஷன் பர்பஸ்க்காக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்க்க போறோம். ஸோ டெட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாம இருக்கிற டைமை யூஸ்ஃபுல்லா எப்படி நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு மாதிரி ரிவிஷன் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தமிழை வச்சு நடத்துறோம், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை, ஒரு செயல் நம்மளால செய்யப்படுது அப்படின்னு சொல்றது ஆக்டிவ் வாய்ஸ். அதுவே பாசிவ் வாய்ஸ்னா அவரால் செய்யப்பட்டது, இவரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றது தான் என்னது பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. the team leader presented the report. இது சப்ஜெக்ட், இது verb, இந்த ரிப்போர்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி SVO அப்படின்னு நார்மலா இந்த சென்டென்ஸ் வரத்தை செய்வினைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே the report was presented by the team leader, இந்த சப்ஜெக்ட் பின்னாடி by the அப்படின்னு வந்துடுச்சுனாலே இந்த சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கான மெத்தட் நான் சொல்றேன். இது பாசிவ் வாய்ஸ், செயற்பாட்டு வினை. அதாவது இந்த செயல் இவரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் என்னது செயற்பாட்டு வினை, பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஆக்டிவ்ல இருக்கா பாசிவ்ல இருக்கான்றத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். SVO ஆர்டர்ல இருந்ததுன்னா ஆக்டிவ் வாய்ஸ், அதுவே OVS அந்த ஆர்டர்ல இருந்ததுன்னா அது பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? சோ இதுல இப்படி ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு முக்கியமான டிப் என்னன்னா டென்ஸை பார்க்கணுங்க. டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு, இப்ப பிரசன்ட் டென்ஸா இருந்தா எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதுவே பாஸ்ட் டென்ஸா இருந்தா எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதுவே ஃபியூச்சர் டென்ஸா இருந்தா எப்படி சேஞ்ச் பண்ணணும். இந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு அவுட் ஆஃப் த சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்மளால ரூல்ஸ் வச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது இப்ப நம்மளுக்கு டென்ஸ் இருக்கு இல்லையா, டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, இப்ப இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இது என்ன டென்ஸ்ல இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களால அதை பாசிவ்ல சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா. நீங்க அதை ஐடென்டிஃபையே பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு எந்த டென்ஸ் எப்படி மாத்தணும் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ பேசிக்கா டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இது. ஏன்னா இப்ப சப்ஜெக்ட் இருக்கு, இங்க verb plus s இல்லைன்னா ES நம்மளுக்கு வரும். அண்ட் காஃபி, he makes coffee. இதை எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னா ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருமா காஃபி, இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால இஸ் அப்படின்றத போடுறோம். அண்ட் மேட், இந்த மேக் மேடா எப்படி மாறுதுன்னா V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் இது பிரசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா டென்ஸ்லயுமே, அதாவது நீங்க ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ண போற எல்லா டென்ஸ்க்குமே நம்மளுக்கு V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ காஃபி இஸ் மேட் பை அப்படின்றது நம்ம போட்டே ஆகணும். ஏன்னா இவரால் செய்யப்பட்டது, அவரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப பை. அடுத்தது இந்த ஹீ என்னவா கன்வெர்ட் ஆகுது, ப்ரொனவுனா ஹிம் அப்படின்னு கன்வெர்ட். இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹீயா ஹிம்னு கன்வெர்ட் ஆகும். அதுவே ஷீ ஹர் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். வி அஸ் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். தே தெம் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ், ஹி இஸ் மேக்கிங் காஃபி எப்படி மாறுது பாருங்க. காஃபி இந்த இஸ் அப்படியே தான் வருது. எக்ஸ்ட்ராவா என்ன போடுறோம்னா பீயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் V3 ஃபார்மான மேட், காஃபி இஸ் பீயிங் மேட் பை ஹி வந்ததுனால ஹிம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அது क्वेश्चन பாருங்க, he has made coffee அப்படின்னு இருக்கு. அப்ப காஃபி ஹாஸ் எக்ஸ்ட்ராவா என்ன போடுறோம் பீன். சோ இங்க எப்படி பீயிங்னு ஆட் பண்ணோமோ அதே மாதிரி பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு பீன்னு ஆட் பண்றோம். இந்த மேட் V3 ஃபார்ம் பை ஹிம். ஒருவேளை இங்க have வந்துடுச்சுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வந்துருச்சுன்னா we have made coffee அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதேதான். காஃபி இந்த have அப்படியே தான் வரும். have been made by he, we இருக்கிறதுனால us. சோ எப்படி கொடுத்தாலும் சேஞ்ச் பண்ண கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் எப்படி, he made coffeeன்றது காஃபி was made by him. இப்ப பிரசன்ட்ல இஸ் போட்டிருக்கும், பாஸ்ட்ல was. காஃபி was made by him. நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், he was making coffee. இது என்னவா மாறும், காஃபி வாஸ் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்றோம் பீயிங். இந்த ING க்கு பதிலா தான் இந்த ING எடுக்கிறதுனால அங்க ஒரு பீயிங்னு ஆட் பண்றோம்.
அப்புறம் மேக்கோட V3 ஃபார்ம் மேட் பை ஹிம். இதுவே பிரசன்ட்ல வந்து காஃபி இஸ் பீயிங் மேட் பை ஹிம்னு போட்டிருப்போம் இல்லையா. சோ இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால காஃபி வாஸ் பீயிங் மேட் பை ஹிம். நெக்ஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல பாருங்க he had made coffeeன்றது காஃபி had been. ஓகேங்களா, இங்க வந்து ஒரு பீன் ஆட் பண்றோம். காஃபி ஹேட் பீன் மேட் பை ஹிம். நம்ம பிரசன்ட்ல வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஹாஸ் பீன் ஆட் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் பாருங்க he will make coffee அப்படின்றது காஃபி will எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்றோம்னா பி. சோ பி மேட் பை ஹிம். இந்த மேக் வந்து V3 யோட ஃபார்ம் வந்து மேடா மாறிடும். will வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல he will have made coffeeன்றது காஃபி will have இந்த been அப்படின்னு ஆட் பண்ணும். சரிங்களா, will have been made by him. சோ நம்மளுக்கு டென்ஸ்ல இத்தனை டென்ஸுக்கு மட்டும்தாங்க ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சோ கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு ஆக்டிவ் டு பாசிவும் கேட்கலாம், பாசிவ் டு ஆக்டிவும் கேட்கலாம். சோ இப்படி குடுத்துட்டு கேட்டாலும் இதோடைய ஆக்டிவ் ஃபார்ம் எப்படி வரும் அப்படின்றதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்சஸ்க்கு எப்படி நீங்க ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்ப நான் மேல பார்த்ததெல்லாம் பேசிக்கான ரூல்ஸ் இல்லைங்களா. இப்ப இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இம்பரேட்டிவ் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம், கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ கட்டளை வாக்கியம்க்கு கொடுத்துட்டாங்கன்னா இப்ப அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க எழுதணும். அதுவே நெகட்டிவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க எழுதணும். இப்ப எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. ஓபன் த விண்டோ. இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் இல்லைங்களா. ஏன்னா இதுல சப்ஜெக்டே இருக்காது. சப்ஜெக்டே இல்லைன்னா அது ஆர்டர் பண்ற மாதிரி, ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி, வார்ன் பண்ற மாதிரி அந்த மாதிரி வரதான் நம்ம கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஓபன் த விண்டோனா நீங்க எப்படி எழுதணும்னா லெட். லெட்னு போட்டு ஆப்ஜெக்ட் என்ன த விண்டோ. லெட் த விண்டோ பீன் ஆட் பண்ணி ஓப்பனோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் என்ன ஓபன். சோ இது வந்து பாசிட்டிவ் டைப் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு. அதுவே நெகட்டிவ்க்கு அதே தான். என்னன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு நாட் ஆட் ஆகும். லெட் இப்ப பாருங்க டு நாட் பிளக் த ஃபிளவர்ஸ். let the flowers not be plucked. ஏன்னா இங்க நாட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இது நெகட்டிவ் டைப் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால இது இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க ஹெல்ப் மீ அப்படின்றது யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு ஹெல்ப் மீ. டு நாட் டச் யூ ஆர் வாண்ட் நாட் டு டச் இட். இந்த மாதிரியும் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஸ்டான்லி வில் இன்ஃபார்ம் யூ லேட்டர். யூ வில் பி இது பாருங்க you will be informed by Stanley later. இது வந்து என்னது ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது இல்லையா. ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி மாத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்ப இதுல ஆப்ஜெக்ட் எதுனா யூ தான். ஆனா இதெல்லாம் வருதுனால இது எங்க போடணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கணும். என்ன சொல்றாங்கன்னா யூ அடுத்தது வேர்பு be informed by Stanley. எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கோ அது எல்லாமே சப்ஜெக்ட்க்கு அப்புறம் லாஸ்டா தான் நீங்க ஆட் பண்ணணும். அது என்ன வார்த்தைகள் இருந்தாலும். இப்ப பாருங்க பீப்புள் ஸ்பீக் போர்ச்சுகீஸ் இன் பிரேசில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்ப சென்டென்ஸ் என்ன இது வரைக்கும் தான் நம்மளுக்கு சென்டென்ஸ். இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். இதெல்லாம் தனியா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்டா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை மாத்துங்க பார்க்கலாம். போர்ச்சுகீஸ் is spoken by people in Brazil. அவ்வளவுதான். ஸ்பீக் அப்படின்றது என்னது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால அதை நமக்கு பாசிவ்ல சேஞ்ச் பண்ணும்போது is பிளஸ் ஸ்போக்கன் ஏன்னா verb 3 அப்படின்றது வரும் நம்மளுக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க மை கிராண்ட்ஃபாதர் பில்ட் திஸ் ஹவுஸ். இது வரைக்கும் தான் நம்மளுக்கு சென்டென்ஸ். ஏன்னா சப்ஜெக்ட் இது, வேர்ப் இது, இது ஆப்ஜெக்ட். இவனை தனியா அப்படியே வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் இவனை மட்டும் மாத்துங்க. இப்ப பில்ட் அப்படின்றது என்னது பாஸ்ட் டென்ஸா. அப்ப மாத்தும் போது திஸ் ஹவுஸ் வாஸ் பில்ட் பை மை கிராண்ட்ஃபாதர் இன் 1943. இப்ப டு நாட் ஹர்ட் த அனிமல்ஸ். இது வந்து இம்பரேட்டிவ் டைப்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ லெட் த அனிமல்ஸ் let not the animals be hurt. ஓகேங்களா. you must not drop litter in the streets. litter must not be dropped in the streets by you. so இது எல்லாமே எக்ஸசைஸ் தான் பாருங்க. carry it home. let it be carried home. so இந்த carry வந்து V3 ஃபார்ம்ல carried அப்படின்னு மாறிடும். they are decorating the wall. இப்ப இது வந்து இங்க they இருக்கிறதுனால ஆர்ன்னு வந்தது. அதுவே இந்த வால்ன்றது சிங்குலர் தானே. சிங்குலர் வந்ததுன்னா is. சோ இந்த இதுவுமே மாறுங்க நம்மளுக்கு. இசா வாசா அப்படின்றத பாத்துக்கோங்க. இங்க ஆறுன்றது எதுக்கு குறிப்பிட்டிருக்காங்கன்னா தே, அதனால இங்க ஆர். ஆனா இங்க வால்ன்றது சிங்குலர், அதனால the wall is being decorated by they வந்து என்னவா மாறுதுன்னு சொல்றாங்க them. he has already mended the TV set. the TV set has already been. ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல been ஆட் பண்ணணும். mended by him. I will never forget this experience. will அப்ப future tenseல கொடுத்திருக்காங்க. அப்போ this experience will never be இங்க future tenseக்கு be மட்டும் ஆட் பண்ணணும். be forgotten by me. next mother made a cake yesterday. இது வரைக்கும் தான் சென்டென்ஸ்.
A cake was, ஏன்னா இது past tenseன்றதுனால was made by mother yesterday. Have you finished the report? இது வந்து question typeல interrogative typeல கேட்கும்போது இந்த have வந்து மாறும், have வந்து has ஆ மாறும். ஏன்னா இந்த reportன்றது singular. Has the report next என்ன வரும்னா been finished by you. ஓகேங்களா, எக்ஸ்ட்ராவா been அப்படின்னு ஆட் ஆகுது. The tiger was chasing the deer. The deer was being chased by the tiger. இங்க being ஞாபகம் வருதுன்னா இந்த chasing அப்படின்றதுல இந்த ing தனியா எழுதுறோம், அதுதான் being அப்படின்றத போடுறோம். and chase உடைய V3 ஃபார்ம் என்னது? chased. நெக்ஸ்ட் பாருங்க, she has written a novel. A novel has been written by her. So இந்த sentences எல்லாமே நீங்க தனியா வந்துட்டு போட்டு பாருங்க. ஓகேங்களா, இப்ப நான் சொல்லும் போது ஓகே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தனியா எழுதி வச்சுட்டு நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வருதான். she will not recognize her. we will not be recognized by her. ஏன்னா இந்த ஹஸ் வந்துட்டு மாறுது. ஓகேங்களா, they didn't invite me but I went anyway. I was not invited but I went anyway. They broke up the table for firewood. The table was broken up for firewood. She has won the first prize. The first prize has been won by her. A friend of mine is repairing the car. The car is being repaired by a friend of mine. Begin the work tomorrow. Let the imperative type of sentence. Let the work be begun tomorrow. இத பாருங்க, begun. ஓகேங்களா, ஏன்னா பிரசன்ட்ல பிகின் வரும், பாஸ்ட்ல பிகின் GAN வரும். அப்ப V3 னா பிகன். தே ஸ்பீக் இங்கிலீஷ் இன் நியூசிலாந்து. சோ இது வந்துட்டு சென்டென்ஸ் பிரிக்க கத்துக்கோங்க. இப்ப நியூசிலாந்துன்றது எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், அப்ப இதுல ஆப்ஜெக்ட் எது? இங்கிலீஷ். அப்ப இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை தெம் இன் நியூசிலாந்து. His attitude shocked me. I was shocked by his attitude. She had already sent the parcel. The parcel had already been sent by her. Next question. Her silence worries me. I am worried by her silence. இங்க ஏன் ஐ வருதுன்னா இந்த மீ வந்துட்டு முன்னாடி போகும்போது ஐயா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும்போது இப்ப ஐ பக்கத்துல நம்ம இஸ் இல்ல ஆர் எதுவும் போட முடியாது, ஆம் தான் போடணும். ஐ ஆம். அடுத்தது ஒரி அப்படின்றதோடைய V3 ஃபார்ம் ஒரீட் பை ஹர் சைலன்ஸ். ஓகேங்களா, ஸோ டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். மேலும் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக்கா உங்களுக்கு வந்து ரிவிஷன் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.